நல்லா சாஃப்டாக பொசு பொசுன்னு 10 நிமிஷத்தில் டீ கடை பச்சி வீட்டிலேயே செய்யலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, மிளகாய் பொடி, உப்பு, பெருங்காயம், எண்ணெய் சேர்த்தா தான் பச்சி டீ கடை பச்சி மாதிரி வெளியில் வந்து நல்லா பல பலன் இருக்கும். நல்லா இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் கடல மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் சேர்க்குறீங்களோ அதே கப்பில் அரை கப் அரிசி மாவு சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நிறையா ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக கட்டி கட்டியாக ஆயிரும், பச்சியுமே உங்களுக்கு ஒழுங்காக வராது. நல்லா இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு உரப்பு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சமாக ஓமம் இல்லை சீரகத்தை கசக்கி போட்டுக்கோங்க. பச்சி சுடும்போது இந்த மாதிரி ஸ்லைசர் தான் ரொம்ப முக்கியம். நல்ல ஷார்ப்பான ஸ்லைசராக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் 2 சைட்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும். பச்சியை எப்பயுமே எல்லா பக்கமும் தோல் உரிக்கக்கூடாது. சென்டரில் இருக்க 2 பக்கம் மட்டும்தான் உரிக்கணும். சைடில் வந்து அப்போ தான் நம்ம போடும்போது உடையாமல் வரும். கடையில் மாதிரியே சைடில் 2 பக்கமுமே உங்களுக்கு அந்த நார் எடுக்க வரும். நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா பக்கமும் தோல் உரிச்சிருவோம், போடும்போது பச்சி பொடு பொடுன்னு உடையும். இந்த மாதிரி நாரை விட்டுட்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பச்சியில் நான் சோடாமாவே சேர்க்கலாம், ஆனால் புசு புசுன்னு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க.